ஸ்ரீமத் ஐயப்ப பாகவதம் 5ஆம் அத்தியாயம். பூமிக்கு பகவான் ஸ்ரீ பூதநாதரின் வருகை. அனைத்து அறிவியல் மற்றும் வேதங்களுக்கும் அதிபதியான ஆரிய தந்தை தனது தந்தையிடமிருந்து தனது விருப்பத்தின் இன்பத்தை கற்றுக்கொண்டு அனைத்து அறிவு மற்றும் ஞானத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அறிவு மற்றும் ஞான யுகத்தில் அவரே உயர்ந்த தங்குமிடம் ஆவார். அறிவின் மூலமாகவும் அறிவாற்றலின் மூலமாகவும் இருப்பவருக்கு நான் மட்டுமே கடவுள். ஒரு அறிஞராக இருக்க முடியும். அறிஞருக்கு ஏதாவது நன்மை உண்டா? பகவானே, அறிவு, மருந்து, விதை மற்றும் நடனத்தின் உண்மையான மூலமான சம்பு கடவுளின் மகனும் சீடரும் உண்மையான ஆசிரியர் அல்லவா? இந்த உயரங்களை அடைந்த உலகத்தின் இறைவன், உலகங்களின் இறைவனான ஸ்ரீ சத்குருநாதர் உலகங்களின் குருநாதர் மற்றும் உலகங்கள் அனைத்திற்கும் இறைவனானவர் ஆவார். அந்த நேரத்தில் தனது தந்தை நந்தரை எதிர்கால உலகத்தின் மீட்பராக மாற்ற நினைத்த சங்கர தேவர் எல்லா திசைகளிலும் கண்களை செலுத்திய போது, அதாவது விழிகளை நோக்கிய போது, கலியின் கொடூரமான பொழுதுபோக்குகளையும் கொடிய செயல்களையும் கண்டு அவர் கோபமடைந்தார். மகேஸ்வரன் உலகை மிகுந்த கோபத்துடன் கண்டார். தசந்தரா உலகில் திருட்டு, வன்முறை, தெய்வநிந்தனை மற்றும் சத்தியத்திற்கு எதிர்ப்பு, மன வலிமையற்றவர்கள் மற்றும் தர்மத்திற்கு தகுதியற்றவர்கள், பேராசை மற்றும் மிகுந்த பேராசை கொண்ட கொடூரமான மற்றும் போதையில் இருக்கும் பெண்கள் மற்றும் அவர்களின் அனைத்து பிரச்சனைகளும் இருந்தன. அவள் சொர்க்கத்தின் ராணி என்றும் தேவர்களுக்கு எதிராக பாவங்களை செய்தவள் என்றும் கண்டவுடன் பன்னகபூஷன் தனது வாயின் பாலுடன் மணமகளை கொடுத்த நந்தனிடம் மெதுவாக திரும்பி, எனக்கு ஒரு திருமணத்தை கொடுங்கள் என்று கூறினார். ஆபிகளின் தலைவரே, அன்பான நந்தனாரே, என் வார்த்தைகளை மகிழ்ச்சியுடன் கேளுங்கள். ஆபிகளின் சேவகரே, எல்லா உலகங்களுக்கும் எல்லா காலங்களுக்கும் உரிமையாளரே, 4வது யுகத்திலும் அழிவு ஏற்பட்ட போதும் நீங்கள் உலகை காப்பாற்றினீர்கள். பெரிய கோரங்கியலோ பெரியவர் 4வது யுகத்தின் தொடக்கத்தில் அழிவை ஏற்படுத்தினார். 10 மற்றும் 4 யுகங்களின் காரணத்தை துண்டித்து உலகங்களை காப்பாற்றுங்கள். துன்மார்க்கர்கள், தங்கள் தாராள மனப்பான்மையில் திமிர் பிடித்தவர்கள், இறந்தவர்களின் உலகில் துன்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். இறந்தவர்களின் இறைவனை துரத்தியவள் தூய தர்மத்தில் செழிப்பான வடிவத்துடன் ஆட்சி செய்கிறாள். தாமரை மலரிலிருந்து பெறப்பட்ட வரத்தால் இந்த உலகங்களில் யாரும் அவளை கொல்ல இயலாது. இந்த உலகங்களை வழங்குபவரே, தர்மம் அழிந்து வருகிறது, செயல்கள் இழக்கப்படுகின்றன, உயிரினங்கள் கெஞ்சி வருந்துகின்றன. தூய குணங்களை கொண்டவர்கள் தர்மத்தின் பாதுகாப்பிற்காக தங்கள் மனதில் உங்களை வணங்குகிறார்கள். காலத்தின் அழிவுகளுக்கு மத்தியில் தர்மம் அழிந்து கொண்டிருந்தாலும் தர்மத்தின் பாதுகாப்பிற்கான கடவுள் நீங்களே. பயத்திலிருந்து விடுபட்ட சங்கரருக்கும் நாராயணருக்கும் ஒரு மகன் 12 ஆண்டுகள் பூமியை மன்னனின் ஊழியராக பிறந்த பிறகு சக்தியுள்ள மன்னனை எதிர்த்து போராட தகுதியானவன். வசனத்தின் அறத்தை நிராகரிக்கும் பொன்னியை கொல்லக்கூடியவன் நீயா? இன்றும் கூட எந்த விஷயமும் இல்லாமல் நீ உலகிற்கு சென்றாலும் நீ பூமியில் வாழ்வாய். மகனே, மலையாள மண்ணில் தாமரை போல பிரகாசிப்பாய். மலை நாட்டில் ஆலயம் கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பாய். புகழ்பெற்ற பந்தள பூமியின் சேவகனாக 12 ஆண்டுகள் வாழ்வாய். மகனே, இவ்வாறு 20 ஆண்டுகளுக்கு பிறகு நீ பந்தளனின் சேவகனாக மாறும்போது உனக்கு அதிக தகுதியும் மகிழ்ச்சிக்கு அதிக சிரமங்களும் ஏற்படும். பின்னர் உலகங்களை காப்பாற்ற நீ எப்போதும் பெரும் தவத்தில் ஈடுபட வேண்டும். கலியுகம் 4,32,000 மனித ஆண்டுகள் இருக்கும்.
வரும் யுகத்தில் என் மகன் மட்டுமே உலகத்தின் ஒரே மீட்பராக இருப்பான். ஒரு தந்தையின் அழகால் நீங்கள் நிறைந்திருப்பீர்கள். ஒரு தந்தையின் அழகால் தாங்கள் தாங்கப்படுவீர்கள். ஆனால் தாங்கள் சென்று ஒரு தந்தையின் மகனாக மாறுவீர்கள். வான்கா மற்றும் காளி உலக மக்கள் அனைவரும் உங்கள் இருப்பை தேடி உங்களிடம் வருவார்கள். உங்களுக்காக ஏங்கும் பக்தர்கள் 5 பேரின் தந்தையின் பெயரால் நிரப்பப்படுவார்கள். நீங்கள் 5 பூதங்களின் தந்தையாவீர்கள். 5 பேரின் தந்தை. ஐயப்ப சுவாமியே, நான் உங்கள் கையை தொடட்டும். கலியின் பிரார்த்தனைகளை விரைவில் ஒரு மந்திரமாக மாற்றப்படும். ஐயப்ப ஆண்டு புழுவாகிய நீ உலக ரட்சிப்புக்காக ஒரு குழந்தையாகச் செல்வாய். இன்று நான் உங்கள் கழுத்தில் ஒரு அழகான தங்க ரத்தினத்தை வைக்கிறேன். நந்தா, தங்கம். இந்த ரத்தினத்தை நான் உங்களுக்கு கொடுத்தால் உங்களுக்கு வழங்கப்படும் ஆசீர்வதிக்கப்பட்ட பெயர் மணிகண்டன். தாம் போய் பம்பா நதிக்கரையில் படுத்து ஒரு குழந்தையைப் போல அழுது கொண்டே இருப்பீர். தாம் திரும்பி வந்தபோது பந்தளத்தின் மகாவீரனும் பூபாலனின் மகாராஜாவுமான பாண்டியர்கள் தம்மை அங்கே அழைத்து சென்று அரண்மனையில் வசித்து வந்தார்கள். தாம் ஒரு மகனுக்கு தந்தையானதால் தாம் போய் காலம் கட்டளையிட்டபடி வாழ்ந்தீர்கள். காலப்போக்கில் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு நாடகம் போல வந்து போனது. இதையெல்லாம் கூறி முடித்த பின்னர் மகேஸ்வரர் தேவர்களின் இறைவனை எடுத்து தனது மடியில் அமர்த்தி கொண்டார். அவரது மிகுந்த மகிழ்ச்சி எல்லையற்றதாக இருந்தது. தெய்வீக ரத்தினத்தால் அலங்கரிக்கப்பட்ட தெய்வத்தின் விழிகளில் ஒரு அழகான தங்க ரத்தினத்தை வைத்து அவரது அனைத்து விருப்பங்களுக்கும் ஆசீர்வதித்து அவரது பாதங்களில் பணிந்து வணங்கி அன்புடன் தனது தாயாரை வணங்கினார். நாங்கள் மூத்த சகோதரர் ஸ்ரீ கணநாதனை கண்டிருக்கிறோம். கோட்டையை சுற்றி நகரக்கூடிய உலகங்களின் சந்ததியினர் கோட்டையை ஆளும் ஐயப்ப பகவான் ஒரு தடயமும் இல்லாமல் போய்விட்டார். கோட்டையில் வசிக்க முடியாமல் சோகத்தில் அலையும் உலகங்கள் அதிர்ஷ்டசாலிகள், மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். இறைவனின் பரிவே தேவை. எல்லா உலகங்களுக்கும் எல்லா காலங்களுக்கும் தலைவரே, பகவானே, ஆண்டவரே, எல்லா உலகங்களுக்கும் தலைவரே, எல்லா உயிர்களுக்கும் பகவானே, குழந்தைகளின் செல்வத்திற்காக, விதை செல்வத்திற்காக, அறிவு செல்வத்திற்காக, எல்லா செல்வங்களுக்காகவும் தாம் பிரபஞ்சத்தின் இறைவனுக்கு சேவை செய்தால் பிரபஞ்சத்தின் இறைவன் 3 உலகங்களில் நித்திய இறைவன் சத்தியத்தின் சிறந்த ஆசிரியர் ஆட்சி செய்யும் போது மனிதர்களே, நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நமக்கு ஒரு பார்வை இருக்கிறதா? மனிதர்களின் பாதுகாவலரே, சத்தியத்தின் உருவகம் என்று நாம் கூறுவோம். எங்களை என்றென்றும் காத்தருள்வீராக. நாங்கள் எப்போதும் உண்மை வாழ்வு வாழ்வோமாக. பக்தரே, எங்கள் இதயங்கள் கருணையால் நிரம்பி வழியட்டும். தங்க வளையல். 4ஆம் யுகத்தில் குறைபாடுகளை மாற்ற பிரபஞ்சத்தின் இறைவன் தங்க வளையல் வடிவத்தில் திருக்காட்சி தந்தான். பாண்டலியன் வேட்டை. பந்தளத்தின் ஆட்சி காலத்தில் தூய கனிவான மென்மையான பிரபலமான அறிஞர் வன்முறையற்ற தத்துவ ஞானி பக்தர் மகாதேவர் பூசூர் சத்தமன் பக்தர் தாமரை மலரின் அர்த்தங்களையும் விழுவதை தடுக்கும் படையின் இடத்தையும் தெளிவாக விளக்கும் சிறந்த ஆலயம் வேறு ஏதேனும் உள்ளதா? பந்தளம்தானே. பூபாலனின் நாயகர்களால் அனுசரிக்கப்பட்ட பாண்டிய திருவிழா பந்தள நிலத்தின் திருவிழா ஆகும். செல்வம், கௌரவம், புகழ் அனைத்தும் பூமியில் பிரகாசமாக பிரகாசித்தன. பாண்டிய விழாவில் முந்தைய மன்னர் ஸ்ரீ ராஜசேகரன் தனது குழந்தைகளை சங்கர பக்தர்களின் காலடியில் வைத்திருந்தார். அவர் புறப்பட்ட நேரத்தில் பந்தள நாட்டின் செல்வம் முடிவில்லாமல் வளர்ந்தது. ஆனால் சங்கரரின் பக்தரான மன்னர் தனது மகனுக்கான ஏக்கத்தால் வேதனைப்பட்டார். குழந்தை பேறு இல்லாத ஒரு மனிதனின் எண்ணங்களை யார் வெளிப்படுத்த இயலும்? செல்வம் என்பது செல்வம், வலிமை என்பது மிகவும் வலிமையானது.
இந்த உலகத்தின் மகிழ்ச்சி சொர்க்கத்திற்கு சமம். ஆனால் ஒரு நல்ல மகனின் அதிர்ஷ்டம் இல்லை என்றால் அது மரணம். உண்மையான எஜமானரே, பிரபஞ்சத்தின் தலைவரே, விவரிக்க முடியாத துக்கத்தால் அவதிப்பட்ட மன்னரின் குடிமக்களும் அந்த நேரத்தில் துக்கங்களை அனுபவித்தனர். உண்மை ஆட்சி செய்யும் துக்கங்கள் மனதை அடையும் போது துக்கமும் தேசத்தில் நிச்சயம். அந்த நேரத்தில் காட்டின் பெரும்பாலான உயிரினங்கள் அருந்துவதற்காகவே நிலத்திற்கு வந்தன. சிங்கங்கள், புலிகள், காட்டு எருமைகள், பன்றிகள், அதாவது கேழல் முகம் கொண்ட உயிரினங்கள், ராட்சத யானைகள், நரிகள் மற்றும் அரவங்கள். பக்தர்களே, வேறு என்ன கூற இயலும்? பூக்கள் நிறைந்த காட்டு விதானம் ராஜ்யத்தின் எல்லைகள் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிகின்றன. பகவானே, துக்கத்தை குறித்து நீங்கள் என்ன சொல்ல இயலும்? மனித குலத்தின் உணவாகவும் பசுக்களின் சமூகமாகவும் இருக்கும் கொடூரமான துயரங்களை திட்டுவதற்காக மன்னர் சேகரர் ஒரு வேட்டைக்காரனைப் போல தனது கோரை பற்களை சேகரித்தார். க்ஷத்ரிய தர்ம மக்களின் நலனுக்காக இருப்பதால் அவர் தூய்மையானவராகவும் நல்லொழுக்கம் உள்ளவராகவும் இருந்தாலும் அவர் விரைவில் ஒரு வேட்டைக்காரராக மாறுகிறார். நேர்மையான மன்னர் தனது அமைச்சர்களுடன் இணைந்து காட்டு எல்லையை அடைந்ததும் காட்டுப்பன்றி, புலி, காட்டுப்பன்றி போன்ற காட்டு விலங்குகளை கொன்று கொண்டிருந்த படையினரும் வேட்டைக்காரர்களும் நடந்து ஓடத் தொடங்கினர். ஓடு, வேட்டைக்காரன் காட்டு எருமையை பின்தொடர்வாய், இல்லையெனில் மகிஷதன் உன்னை தன் வெப்பத்தால் நசுக்கி அழித்து விடுவான். ஒரு போர் வீரன் தலைவன் மிகுந்த துணிச்சலுடன் கூறினான், ஐயா, எங்களை பாதுகாக்கும் அரசருக்காக நாங்கள் எங்கள் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறோம். வேட்டைக்காரர்களும் படையினரும் கூடினர். அரசர் நன்றாக வேட்டையாடினார். அவர் வேட்டையாடும் போது காட்டு விலங்குகள் கூடின, காட்டு மிருகங்களும் கூடின. வேட்டைக்காரர்கள் வந்தார்கள், பெரியவர் வந்தார், வேட்டைக்காரர்கள் வந்தார்கள், துணிச்சலானவர் வந்தார். அவர்கள் சென்றதும் அரசருடன் இருந்தவர்கள் உயர்ந்த இடத்தில் இருந்தனர். அரசரும் படையினரும் குளிர்ந்த நிழலில் வசிக்கவில்லை. ஆனால் துணிச்சலான தூதர்கள் நீரூற்றுக்களை தேடிச் சென்ற நேரத்தில் கடுமையான மற்றும் மிகவும் கடுமையான தூதர்கள் அர்கனின் தீப்பிழம்புகளில் எரிந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு குழந்தையின் அழுகையை கூட அவர்களால் கேட்க முடியவில்லை. அரசரும் படையினரும் கோல்மாயருடன் தனியாக இருந்தனர். குழந்தையின் முகத்திற்காக ஏங்கும் குழந்தையில்லாத ஸ்ரீ ராஜசேகர மன்னன் விரைவில் குரல் கேட்ட திசையை நோக்கி உதவியற்றவனாக ஓடுகிறான். ஐயகோ ஐயப்பா, எங்கு பார்த்தாலும் ஒரு குழந்தையின் முகம் தெரிகிறது. பட்டுப்புல் நிறைந்த புல்வெளியில் ஷியாமாபாவால் மூடப்பட்டிருந்த துளசி வனம் சூரக்குழந்தை ஒரு குழந்தையைப் போல இருந்தது. அவரை பார்த்து களைத்து போனது. அவரை கண்டு களைத்து போன ஸ்ரீ ராஜசேகர மன்னன் தொலைவில் இருந்தார். அந்த குழந்தையின் முன்னிலையில் நின்று களைத்து போனார். இவ்வளவு பயங்கரமான காட்டை காண இவ்வளவு பெரிய மன்னரின் முன்னிலையில் இருக்க ஒரு மரண குழந்தையின் கடமை என்ன? என் சங்கரா, கடவுளே, மாயையான அரக்கர்களின் மாயைகளா, தாயின் மாயைகளும் இந்த சிறு குழந்தையின் மகிமையை காண என்னால் தாங்க முடியவில்லை. தீய குலங்களால் தோற்கடிக்கப்படாத 4 யுகங்களாக முயற்சித்த, ஆனால் போதாத, ஆனால் மாயைகளை கைவிடாத தீயவன் குழந்தையை கண்டான். அற்புதம்! அரசரும் காட்டின் குழந்தையும் தங்கள் 2 விழிகளால் சந்தித்த தருணத்தில் சங்கரரின் அருளால் தங்கள் மன்னரின் முன்னிலையில் உன்னை கண்டேன். தங்க கிரீடம் அணிந்த, தங்க கிரீடத்துடன் தங்க கழுத்தணி அணிந்த, தங்க விழிகளை கொண்ட தாய் மோகினி தங்க கழுத்தணி அணிந்திருக்கிறாள். ஸ்ரீ நீலகண்டனும் தங்க குழந்தையை தடவி தங்க தொட்டிலில் தாலாட்டு பாடுகிறார். தங்க குழந்தையை ஏந்துபவன் பூமிக்கு அப்பாற்பட்ட காட்சிகள் கனவு போன்ற முறையில் காணப்படுகின்றன. பகவானே, கடவுளே, பெரிய கடவுளே, அன்புடன் காணக்கூடிய
காட்சிகள் காணப்படுகின்றன. மேலும் குழந்தை மனம் பார்வையுடன் ஒரு பிணைப்பு இருக்க முடியுமா? பிணைப்புகளிலிருந்து விடுதலை. கண்ணிமைக்கும் நேரத்தில் அரசன் தன் முன்னால் ஒரு வயதான பூமி அசுரனை கண்டான். பின்னர் முனிவர் சொன்ன அரசனை நோக்கி, இன்று நீ உன் ஆவியை மீட்டெடுத்தாய். உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் அருளப்படட்டும். எல்லா துரதிர்ஷ்டங்களிலிருந்தும் விடுபடட்டும். உலக ஆசீர்வாதங்களால் நீ ஆசீர்வதிக்கப்படட்டும். குழந்தையை காண்பாய். தெய்வீக தங்க ரத்தினத்தை கழுத்தில் காண்கிறாயா? விழிகளே, உனக்கு ரத்தினம் போன்ற ஒரு மகன் பிறக்கட்டும். ரத்தினம் போன்ற ஒரு மகன் இருக்கட்டும். உன் 10வது மகனின் பாசத்துடன் நீ வாழட்டும். உனக்கு எல்லா ஆரோக்கியமும் அருளப்படட்டும். 8 மடங்கு செல்வமும் அருளப்படட்டும். இந்த மக்களின் புண்ணிய செயல்கள் அவர்களின் தலையை அடிப்படையாக கொண்டவை. மேலும் அவர்கள் தலைக்கு ஒரு ரத்தினம் போல இருக்கிறார்கள். மேலும் அவர்கள் ரத்தினத்திற்கு ஒரு ரத்தினம் போல் இருக்கிறார்கள். நகைகள் போய்விட்டால் நான் உங்களுக்கு இதயத்திலிருந்து ஒரு குழந்தையை தருவேன். துணிச்சலான போர் வீரரே, மகனை ஏற்றுக்கொண்டு வீர உருவத்துடன் உங்கள் ராஜ்யத்தை ஆளவும். அந்த ரத்தினம் ஒரு ரத்தினமாக இருக்கும். மேலும் மகனின் காரியங்கள் அறிவுக்காக செய்யப்படும் போது அவை நிறைவடையும். பூமியின் ரத்தினமே, இல்லையெனில் இறைவன் ஏற்கனவே ஏதோ ஒன்று செய்து விட்டார். பூமியின் ரத்தினமே, தாம் கருப்பு முகம் கொண்ட அரக்கன் நளின தலக்ஷணனுக்கு பூமியின் கடவுள் ஊழியரான நளின தலக்ஷியம் நாராயண என்ற பெயரை வழங்கிய போது நரக பயத்தையும் பெண்களின் துயரங்களையும் அமைதிப்படுத்தும் மந்திரம் பகவானே கேட்கப்பட்டது. மந்திரத்தின் தெய்வீக ஒளி நபாக்ஷரி அவரிடம் கலந்தது. குழந்தை பூமியின் கடவுளின் கைகளில் இருந்தது. நபாக்ஷரி அவரது நாக்கில் தெய்வீகமாக தோன்றியது. பகவானே, பூமிக்கும் சூரியனுக்கும் தெய்வீக சடங்குகளை செய்வதன் மூலம் பிரபஞ்சவாசிகள் தெய்வீகமாகிவிட்டனர். கடவுளின் விருப்பத்தை நன்கு பரிசீலித்த அரசர் குழந்தையுடன் அமைதியாக அரண்மனைக்கு சென்று தனது படையுடன் அவர்களுடன் சேர்ந்தார். அந்த நேரத்தில் ஏழைகளிடம் கருணை காட்டிய தாழ்மையான நாராயணர் ஏழைகளுக்கும் ஏழைகளான தனது பரிசுகளை எவ்வாறு வழங்கினார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. நாராயணரே, ஐயப்ப சுவாமி தெய்வீக நபாக்ஷரி ஒப்பற்றவர் அல்லவா? சாளுக்கியரின் அருகாமையும் ஒற்றுமையின் மூலம் அடையப்படும் முக்தியும் ஐயப்பா, நபாக்ஷரி மந்திரத்தை ஓதினால் அடையப்படும் என்று நான் சத்தியம் செய்கிறேன். நாராயண என்று ஜபிப்பவர்கள் கூட பாவங்களிலிருந்து விடுபட்டு தவறாமல் பாடுபடும் இலக்கை அடைவார்கள் என்பதை குபேலா மூலம் கடந்த காலத்தில் நிரூபித்த கடவுளே, எனக்கு புரிகிறது. நாராயண ஜெய, நாராயண ஜெய, நாராயண சூதா, எனக்கு புரிகிறது, எனக்கு புரிகிறது. நான் நாராயணரின் மகனாக மாறுவேன். பகவானே, உலகம் தவறாமல் ஆசீர்வதிக்கப்படட்டும். நான் கோமளகரணம் என்ற குழந்தையாகிவிட்டேன். எந்த யுகத்திலும் பூபதி வேரஹரே என்ற உள்ளார்ந்த வார்த்தைகளை மென்மையான ஐயப்பனை தவிர வேறு யாராலும் உச்சரிக்க இயலுமா? பாலமணிகண்டன் பந்தளம். ஆனந்தா என்ற குழந்தை பிறந்தவுடன் ஆனந்த சிந்துவில் நீந்திக் கொண்டிருந்த பூமியில் பிறந்த சங்கரிகாந்த கடவுளை நினைத்து குழந்தைக்கு உணவளிக்க தொடங்கினார். சங்கரரின் சிறந்த பக்தரான சங்கரதாஸ் குழந்தையை தனது மார்பில் வைத்துக்கொண்டு தங்க தானியத்தைப் போல வளரத் தொடங்கினார். திங்களே, நிலவே, மகிழ்ச்சியை அளிப்பவரே, துணிச்சலான வீரர்கள், துணிச்சலான மகன் மற்றும் பிற பேய்கள் விரைவாக பந்தளத்தை அடைந்து தனது ஆன்மாவின் அன்பிற்குரியவருக்கு குழந்தையை கொடுத்தனர். குழந்தையின் முகத்தை கண்டவுடன் தாய் தன் மீது ஊற்றிய அமிர்தத்தை ஊற்றி குழந்தைக்கு இறைவனின் அமிர்தத்தை அபிஷேகம் செய்து இறைவனின் அமிர்தத்தை அருந்தினாள். இறைவனின் அமிர்தத்தின் சுவையால் போதையில் இருந்த ராணிக்கு அது தெரியாது. நேரம் கடந்ததும்
அர்ச்சனை குழந்தைக்கு அதிக அளவு தானம் கொடுக்க தொடங்கியது. மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. மகிழ்ச்சி கடலின் அழகை கண்டு மகிழ்ச்சி கடலில் நீந்தி ஆயிரக்கணக்கான பசுக்கள், நிலம், உணவு, உடை, எண்ணற்ற விதைகள் என பரிசுகளை பெற்று தன் விழிகளுக்கு நன்மையை விரும்பிய பூமியின் தெய்வம் மகிழ்ச்சியடைந்து ஏழைகளுக்கும் ஏழைகளை சார்ந்தவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தது. தினமும் பூஜைகள் மற்றும் பிரசாதங்களை செய்யும் மன்னனின் குழந்தை தங்க கண்களை கொண்ட மன்னனின் குழந்தை. ஒருவரின் கண்ணில் சேர்ப்பதற்கும் மற்றொரு விழியால் குருடாக்கப்படாமல் ஒரு குழந்தை வளர அனுமதிப்பதற்கும் என்ன வித்தியாசம்? நித்திய நிலையில் விழித்தெழுந்த ஒரு தூய மனம், தூய மனத்தால் கடைபிடிக்கப்படும் அனைத்து உண்மைகளையும் நிறைவேற்றும் சக்தியற்றது. கடவுளே, அரசரே தனது சொந்த கருணையாலும் பக்தியாலும் தினசரி பூஜைகள், காணிக்கைகள், யாகங்கள் மற்றும் வரம்பற்ற காணிக்கைகளை செய்யும் போது அந்த குழந்தை இந்த வரம்பற்ற நற்பண்புகளில் ஒரு சிறிய அளவை கூட பெறவில்லை என்றால் அவர் ஒரு குழந்தையாக மாறி உலகில் தனது நேரத்தை வீணடிக்க முடியுமா? இருப்பினும் உலகம் சாட்சியாக உள்ளது. உச்ச பிரம்மன் தனது கைகளையும் கால்களையும் தாமரையைப் போல பெரிதாகவும் உதடுகளை தாமரையைப் போல அகலமாகவும் கைகளால் குழந்தை பருவத்திலிருந்தே மணிகண்டன் மகிழ்ச்சியுடன் நிகழ்த்திய லீலைகள் படிப்படியாக தனது குடிமக்களை இதய லீலைகளாக மாற்றியது. மேலும் அவர் லீலைகளுடன் உலகம் முழுவதும் தனது குடிமக்களை மேய்ச்சலுக்கு அனுப்பினார். ஒரு நாள் மணி கலப்பைத்தலும் மற்ற மாடு மேய்ப்பவர்களும் பசுக்களை மேய்க்க வயல்களுக்கு சென்றபோது ஆரோமலுன்னிதன் அவருக்கு முன்னால் தனது கொம்புகளை தாழ்த்தி அவருக்கு நன்றி தெரிவித்தார். தனது கிளைகளில் கூடியிருந்த சுன்னிகள் முர்தவு மீது மழை பெய்யும் ஆசீர்வதிக்கப்பட்ட காட்சியை கண்ட உண்ணியானவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். முதியவர் தனது தந்தையின் குழந்தையை மெதுவாக தடவினார். அன்று மாலை குழந்தைகள் தங்கள் தாய்மார்களிடம் ஓடிச் சென்று பேசிக் கொண்டிருந்த போது ஒரு சிறுவன் தனது தாயுடன் அம்புஜாக்ஷனையே கண்டான். இன்னொரு நாள் மணிகண்டன் தனது நண்பர்களுடன் காட்டில் நடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென ஒரு புலியை அவன் முன்னால் பார்த்தான். விரைவில் புலியின் உடையில் ஏறி விடுவோம் என்று நினைத்த சிறுவர்கள் திடீரென்று யானையுடன் விளையாடிக் கொண்டிருந்த தங்கள் நண்பனை உள் மகிழ்ச்சியில் கண்டார்கள். யானையுடன் விளையாட விரும்பிய சிறுவர்கள் காட்டில் யானையை கண்டதும் தங்கள் உயிர் போய்விடும் என்று எண்ணினார்கள். ஆனால் விலங்குகள் இறைவனை சூழ்ந்து கொண்டு பகவானே, மணிகண்டனே, என்னை காப்பாற்று என்று கூக்குரலிட்டன. பூமியில் பூதநாதரான ஸ்ரீ மணிகண்டனின் லீலைகள். யானையின் கழுத்தும் யானையின் கழுத்தாலே மூடப்பட்டிருந்தது. யானையின் நண்பர்கள் நடனமாடுவதை காண முடிந்தது. யானை உலகத்தின் பாதுகாவலரே, கடவுளரே, ஷியாமாபிராமர். ஸ்ரீ மணிகண்டனும் சிறு குழந்தைகளும் முடிவில்லாத பொழுதுபோக்குகளில் ஈடுபட்டிருந்தனர். தந்தையும் மகனும் தங்கள் தந்தை, தாய் மற்றும் பிறருக்காக தூய இதயங்களுடன் என்றென்றும் வாழ வேண்டும் என்பதற்காக இத்தகைய காட்டு கேளிக்கைகளில் ஈடுபட்ட நாளில் சிவப்பு உதடுள்ள பிகதாருணி பந்தள நாட்டில் நடனமாடினார். பந்தள ராஜ்யத்தில் அமைதி, துக்கத்திலிருந்து விடுதலை, அனைத்து செல்வம், மிகுதியான செல்வம் மற்றும் செழிப்பு அனைத்தும் ஒன்றிணைந்தன. இது கடவுள்களின் மகிமை. ஆனால் நம் சுவாமிக்கு பசுக்கள் மீது அன்பு அதிகரித்து வருகிறது. ஒரு நாள் மணிகண்டன் தனது பசுக்கள் கூட்டத்துடனும் தனது இடையர் சிறுவர்களுடனும் பசுக்களை மேய்க்க காட்டிற்கு சென்றார். நண்பகலில் தாகம் கொண்ட குழந்தைகள் விரைவில் அவரிடம் வந்தனர். அவர்கள் தங்கள் உணவை உண்ண மிகவும் ஆர்வமாக இருந்தனர். உணவு தயாரானதும் முதல் குழந்தை வந்து அவரிடம், குழந்தைகளே, நாம் பசியுடன் இருந்து நம் உணவை அனுபவிக்க வேண்டாமா? நம்மிடம் உணவு இல்லாவிட்டாலும் உணவை பெற தேவையான அனைத்தையும் செய்ய வேண்டும். குழந்தைகளே, நடப்பதன் மூலம் தாகம் தணியும். நடப்பதன் மூலம் நீங்களும் ஒரு நல்ல மேய்ப்பராக மாறுவீர்கள்.
நீ விழிகளை மூடிக்கொண்டு அங்கே அமர்ந்திருந்தாய். அப்படி செய்தால் ஒரு நொடியில் உன் விழிகளை திறக்க முடியும். மணிகளின் சத்தத்தை கேட்ட சிறுவன் விழிகளை மூடிக்கொண்டு உறங்கிவிட்டான். அவற்றை கேட்டவுடன் சிறுவன் விழிகளை மூடிக்கொண்டான். அவன் விழிகளை திறந்தவுடன் சிறுவன் அவற்றை மீண்டும் மீண்டும் திறந்தான். அவன் தான் கண்ட அற்புதமான காட்சிகளின் கதையை கூறி வியந்தான். அவன் விழிகளை திறந்ததும் சிறுவனும் அவனும் நன்றியுடன் விளையாடினான். காட்டை கண்டவுடன் அதை பார்த்த மக்கள் அழகான கேருப்கள், கேதகி, புன்னகை, மந்தார மரம், கேருப்கள் மற்றும் தாமரை குளங்கள், தோட்டத்தின் நறுமணத்தை பரப்பும் பாலங்கள், அத்தி மற்றும் பேரிக்காய்களின் கூட்டம், பூக்கும் மெத்த போல் மலர்கள், வட்டத்திலிருந்து நீண்டு செல்லும் தாமரைகளின் வட்டத்தோப்புகள், ஏராக்களால் நிரப்பப்பட்ட தாமரை தோப்புகள், கோமளத்தோப்புகள், எண்ணற்ற மரக்கிளைகள், எண்ணற்ற மரங்கள் மற்றும் புதர்கள், வெளிகள் அவற்றை எண்ண இயலாது. அழகிய நிலத்தை பாதுகாக்கும் காடு, அன்னங்களின் நடுவில் அன்னங்கள் சந்தேகமின்றி நீந்துகின்றன. மான்கள், யானைகள், கரும்புலிகள் மற்றும் சிங்கங்கள் அனைத்தும் ஒன்று கூடி தண்ணீரில் ஒன்றாக நீந்தி தண்ணீரை கடித்து ஒன்றாக விளையாடுகின்றன. இவ்வாறு தண்ணீரில், தூய நீரில் அவர்களும் தங்க கண்களும். அவர்கள் விளையாடும் போது அவர்கள் தங்கள் களைப்பை மறந்துவிட்டார்கள். நீராடிய பிறகு அழுது கொண்டிருந்த குழந்தைகளுக்கு பசி எடுக்கவில்லை. வாய்க்கு சுவையான உணவையும் ஆற்றங்கரையில் ஒரு நீண்ட மேசையையும் கண்டார்கள். அவர்கள் சாப்பாட்டு அறைக்குள் நுழைந்தவுடன் ஆற்றங்கரையில் அமர்ந்திருக்கும் தங்கள் பெற்றோரை கண்டார்கள். காலையின் எண்ணங்கள் சொல்லப்படாதது ஆச்சரியமாக இல்லையா? கோல்மயிர் கொண்டாவில் இருந்தவர்கள் தங்கள் தந்தை மற்றும் தாயுடன், தங்கள் தாய் மற்றும் தந்தையுடன் தங்க வெளிகளுடன் உட்கொள்ளும் மகிழ்ச்சியான காட்சிகளை கண்டிருக்க வேண்டும். குழந்தைகள் உணவை பெற்ற போது தந்தையும் மகனும் மகிழ்ச்சி அடைந்தனர். பின்னர் குழந்தைகள் சிறுவனுடன் தூய விளையாட்டுக்களை விளையாடினார்கள். அவர்கள் தூய விளையாட்டுக்களை விளையாடும் போது லச்சாட்டாவின் மகனும் குழந்தைகளிடம் கூறினார், புதிய ஆர்வத்தை பெற நாம் நம்மை கண்ணை மூடிக்கொண்டு விளையாட்டுக்களை விளையாட வேண்டும். குழந்தைகள் விரைவாக கண்களை மூடிக்கொண்ட போது எங்கள் தந்தையும் மகனும் சிரித்தனர். நாம் கண்களை மூடும் போது ஆர்வத்தை காணவில்லையா? நாம் விழிகளை திறக்கும் போது என் அன்பு நண்பரே, விளையாட்டுக்களின் குழந்தைகளுடன் நாம் விழிகளை திறந்த போது அலைகள் மீண்டும் எழுகின்றன. நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். பந்தள நாட்டின் அரச அரண்மனையில் சந்தையில் நின்றிருந்த அம்மானி காந்தரும் பசுக்களின் கூட்டமும் சிவப்பு மணி காந்த வீரர்களும் இதை கண்டிருக்கிறார்கள். எவ்வளவு அற்புதம்! தந்தையே, கடவுளே! சந்தையில் இது போன்ற விளையாட்டுக்களை விளையாடுவது. சந்தையில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து இடங்களும் பம்பத கரையில் இருப்பதாக கூறப்படுகிறது. பெரும் துன்பத்தின் தீமையால் அவதிப்படும் உயிரினங்கள். உங்கள் நண்பர்களை நான் எப்போதும் நினைவில் கொள்வேன். உலக மனிதர்களுக்கு நீங்கள் அளித்த மகத்தான ஆசீர்வாதங்களை உங்கள் நண்பர்கள் பார்த்ததில்லையா? அவர்கள் உன்னில் நன்கு காண்கிறார்களா? 4 மடங்கு அம்சங்களை உங்கள் நண்பர்கள் நண்பகலில் தங்கள் மனதில் உங்களை நினைக்கிறார்களா? அல்லது இந்த நாளின் தாழ்ந்த அம்சங்கள் அவர்களை அடைகின்றனவா? அவர்களின் மனதில் கூட நீங்கள் இன்னும் ஒரு இளம் குழந்தையாகவே இருக்கிறீர்கள். நடனமாடுங்கள். தங்க ரத்தினம், பிரம்மதேவர், விஷ்ணுமூர்த்தி, ஸ்ரீ உமாகாந்தன் ஆகியோர் தூய்மையடைவார்கள். தெய்வங்கள் தூய்மையடைவார்கள். தூய பிரம்மதேவரே, உலகங்கள் அனைத்தும் போற்றும் நான் தம்மை வணங்குகிறேன். கடவுளே, தங்க ரத்தினமே, வணக்கங்கள். பெரிய கடவுள் நந்தரே, அழகானவரே, வணக்கங்கள். எதிர்காலத்தின் தாமரை மலர்களில் முதல் சந்ததி உங்களிடம் சேர்க்கப்படட்டும். உறவினர் ரங்கா, ஹரே, ஸ்ரீ மணிபூஷணனின் மைந்தனே, உனக்கு என்ன வடிவம் இருக்கிறது?
உங்கள் புனித மந்திரமான நபாக்ஷரி என் நாவில் நடனமாடட்டும். பான்கா தனது பயங்கரமான செயல்களை தொடரும் போது என்னை நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்கள். ஐயப்ப சுவாமியே, பூமியில் ஆட்சி செய்யும் ஒரு மைந்தனை விட்டு சென்று தன் குழந்தைகளின் மகிழ்ச்சியை அனுபவித்து வருகிறீரா? அரசரே, ஒரு குழந்தையை தன் கைகளில் ஏந்திய பந்தள மன்னனின் நல்வாழ்வை குறித்து நீங்கள் எண்ணினாலும், சின்மய வடிவமே, என் பகவானே, ராஜ்யத்தின் விவகாரங்களை செய்து கொண்டே எப்போதும் பக்தி உள்ளவராகவும் மற்ற கடமைகளை மறந்து தன்னை உணவாக கொண்டவராகவும் இருக்கும் மன்னவ மௌலியின் அதிர்ஷ்டம் என்ன? ஐயா, ஒரு கனவில் வாழும் அரசரை விட தன்னை குறித்து அதிகமாக எண்ணும் அரசி தன் கனவுகளில் கூட நோயாளிகளின் முகங்களை பார்ப்பதற்கு அவளுக்கு பழக்கமில்லை. ராஜ்யத்தில் வசிப்பவர்கள் இரவில் உறங்காமல் கூட அரச வாழ்க்கையை குறித்து சிந்திக்கிறார்கள். அரச வாழ்க்கை என்ற பெயர்களால் அவர்கள் அதை அரச வாழ்க்கையின் இன்பங்கள் மற்றும் துன்பங்கள் என்று அழைக்கிறார்கள். சிறந்தவர் ஸ்ரீ மணிபூஷண உன்னி மற்றும் உத்தளம் ஒரு அரச குழந்தையாக இருந்தாலும் அவரது மனதில் எஜமானரின் மனம் எப்போதும் பணியாளரின் மனப்பான்மையுடன் வாழ்ந்து இருக்கிறது. குழந்தை தனது தந்தையின் மடியில் அமர்ந்தாலும் குழந்தை தனது தந்தையின் பாதங்களை தட்டுகிறது. குழந்தையை தோளில் வைக்க விரும்பும் போதெல்லாம் தந்தை அவரது முதுகில் தட்டுகிறார். அவர் பூஜை செய்து மலர்களை கொடுக்கிறார், பசுக்களுக்கு அருந்த தண்ணீர் கொடுக்கிறார். ஆனந்ததே சேபிடனின் வேலைக்காரனான பணியாள் எப்போதும் ஆலயத்தை அலங்கரிக்கும் பணிகளை செய்கிறான். தங்க குழந்தையின் சாதனையில் பந்தளம் பூமியின் சொர்க்கமாக கருதப்படுகிறது. பந்தலேக்ஷனின் பெரும் அதிர்ஷ்டம் உலகின் நடுவில் வாழ்கிறது. அது ஒரு கனவாக இருந்தாலும் தங்க குழந்தையின் பாடல்களையும் நடனங்களையும் வாசிக்க அவர் வளர வேண்டும் என்பது நமது ஐயப்பனின் விருப்பம். மரியாதைக்குரியவரே, நான் அதை மரியாதைக்குரியவரின் விருப்பமாக ஓதுகிறேன். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மூலமானவரே, இறைவனே, எல்லா கருணைக்கும் மூலமானவரே, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மூலமானவரே, இறைவனே. பாகவதத்தின் 5வது காண்டத்தை நான் பாராயணம் செய்ய எனக்கு அருள் செய்த கடவுளே, பகவானே, 5வது காண்டத்தை படித்து வாசித்து பேராசை இல்லாமல் வாழ்பவர்களே, 5 கூறுகளையும் என் மார்பில் மீசையுடன் வணங்கி 5 பாவங்களிலிருந்து விடுபடட்டும். ஐயப்ப சுவாமியே, கடவுளே, பகவானே, 5வது காண்டத்தை நான் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்கிறேன். அதை என் மார்பில் பக்தியுடன் 5 கூறுகளின் பாதங்களில் வைக்கிறேன். ஒரு இனிமையான விருந்தாக ஸ்ரீமத் ஐயப்ப பாகவதத்தின் 5ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.